ஜெண்டர் ரிவல்ங்கிறது ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மீம்ஸில் அதை அடித்து தூக்கியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் அந்த தற்கொலைங்கிற வார்த்தை அவருக்கு பொருத்தமாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikarnai. ஒரு யூடியூப் சேனல்காரன் லைவில் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறான் அப்படின்னா அது எதனால்? அவங்க நம்ம ஐடியாலஜினா ஓகே லைட்டாக தட்டலாம் இல்லை தட்ட வேணாம், ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ளவங்கன்னா அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இயங்கிட்டு இருக்கு. இது ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. இஃபான் அனுப்பி விட்டு தான் ஏ2டி வந்து இந்த சண்டைக்குள்ளே வந்தார் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பாருங்க? இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து பேசும்போது யார் பாதிக்கப்பட போகிறாங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா யூடியூபர்ஸ்? காசு, வியூஸ், ட்ரெண்டிங், அதுதான் மோட்டோ. அவர்கிட்ட காசு இருக்குது, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, நிறையா பெரிய ஆட்களோட கனெக்ஷன்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஈஸியாக தப்பிச்சிடுறாரு அப்படிங்கிறது அப்படி தானே? ஆமாம், என்னன்னாங்க அவர் பக்கா கார்பரேட் தான். கார்பரேட்டர்லேருந்து காப்பாற்றி ஒரு குரூப்பிசம் யூடியூப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எமோஷனலாக பேச தெரிஞ்ச நபர்கள் தான் இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்றி பேச தெரிஞ்ச நபர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவர் நம்ம பிரியாணி மேன் வீக்கு தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இடைவெளி பார்க்கலாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் தெமோன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து அருணுதீன் அண்ணன் தான் இருக்காப்புல. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஓகேண்ணா. ஸோ யூடியூப் பயங்கர பரபரப்பாக பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 நாளாக, அதுவும் நேற்று நைட்லேருந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் லைவ்லேயே வந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு, நம்ம பிரியாணி மேன்கிற ஒருத்தர். அதை வந்து சிலர் வந்து ஒரு லைவில் ஒரு யூடியூப் சேனல்காரன் லைவில் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறான் அப்படின்னா அது எதனால் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு சில சண்டைகள்லாம் இருக்குது. இந்த சண்டைகளாக இருக்கட்டும், இந்த சூசைட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், லைவ் போட்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல வீட்டில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதம் மட்டும் சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக யூடியூப் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, உள்ள சொல்ல முடியாத ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை எல்லாருமே வச்சுக்கிட்டு அதை காமிக்காமல் முகத்தை வந்து ஜாலியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஏதோ 2 வருஷத்துல ஏதோ ஒன்று போகுது, இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படின்னு நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கூட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்து அதான் சொன்னேன் பற்றியானு. ஸோ இது பெருமைக்கெலாம் இல்லை, ஏன்னா அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளே இருக்குது, சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. மீன்ஸ் யாருமே எதையுமே 100% இதான் உண்மை, நான் உண்மையின் பக்கம் இருந்து பேசுகிறேன்னு சொல்ல முடியல. ஏன்னா பேசுகிற நபர்கள் ஏதோ ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அட்டாக் பண்ணுற நபரையுமே அவர் பண்ண தப்பு அப்படிங்கிறத பற்றி பேசாமல் அவர் எந்த ஐடியாலஜியோட நபர்னு முதல்ல பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஐடியாலஜினா ஓகே லைட்டாக தட்டலாம் இல்லை தட்ட வேணாம், ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ளவங்கன்னா அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இயங்கிட்டு இருக்கு. இது ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம் சூசைட் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம், ஏன்னா ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாங்க, இவர் அதுக்கு திருப்பி ரிப்ளை போடுறாரு, அதுக்கு இவர் ரிப்ளை போடுறாருங்கிறது ரெண்டாவது. பட் சூசைட் அளவுக்கு போகும்போது இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அவரோட அம்மா. ஸோ கூட இருக்கிறவங்க, வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இது என்னதான் ஒரு மேபி இது ஒரு ப்ராங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க. சிலர் வந்து ஏன்னா முதலே இந்த எண்டுன்னு போட்டு அவர் வீடியோ போட்டிருக்கனால இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் எண்ட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க, அம்மா, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது அதில் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுவும் தப்பான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு யூடியூபராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அணுகுறீங்க? ஆக்சுவலி உண்மை என்னன்னா எல்லா யூடியூபர்ஸும் நான் சொல்கிறேன், எல்லா துறையிலுமே இருக்குது. கலைஞர்களுக்கு இது ஒரு சாபம் தான், அந்த பாயிண்ட்டை தாண்டி தான் வந்தாகணும். நிறைய பேர் தாண்டதில்லை. ஸோ இவர் அனுபவிச்ச விஷயங்கள் கேமரா ரெக்கார்ட் போட்டு லைவில் பண்ணுறாரு அப்படிங்கிறனாலுமே எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குதான். அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் தான் அவர் இது பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணேன், யாருமே நீ பேசுனது சரின்னு சொல்லலை, ஏதோ தப்பாக இருக்குது, நீ இந்த ட்ராக்கில் போகிற அப்படிங்கிறப்ப நம்ம நெருக்கமான நபர்களே நீ சரியான பாதையில் போகல அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதை தாண்டி அவர் 2 வருஷமும் சொல்கிறாரு, எனக்கு இந்த வெப் சீரிஸ், சினிமா, ஸ்கிட் அதெல்லாம் ஐடியா இருக்குது எனக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அதெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் வேண்டா வெறுப்பாக தான் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ முழு விருப்பம் அவருக்கு இல்லை, இதில் பீப்புளை அட்டாக் பண்ணுறது அவர் விருப்பம் கிடையாது, ஆனாலும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பிடிக்காத விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ப்ரோக் ஆயிடுவீங்க. ஸோ அதுதான், மற்றபடி அது எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டடாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. உண்மையாக ஒரு மனம் உடஞ்சி தான் பண்ணுறாப்புல, வருத்தமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த பிரியாணி மேன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இது எங்கேருந்து டாக்கிங் ஒரு பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா பிரியாணி மேன் அதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோ போட்டிருக்காப்புல. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்டான எல்லாரையும் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லி அவர் வீடியோ போடுவார், அதை ரோஸ்ட்னு அவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். டெய்லர் அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அது வந்து அவங்க வந்து இதுக்காகத்தான் போடுறாங்கன்னு போட்டிருந்தாரு, அது லைட்டாக ஒரு பேசும் பொருள் ஆனிச்சு. அதுக்கப்புறம் டெய்லர் அக்காவை பற்றி இன்னொரு வீடியோ, அழகுனால தான் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அது கொஞ்சம் பேசும் பொருள் ஆகும்போது 2வது 3வது வந்து இஃபான்
நம்மளோட ஃபுட் லாகர் இஃபானை வச்சு போடும்போது அதுக்குமே வந்து இவர் போடும்போது எந்த அளவு ரியாக்ஷனும் இல்லை. அது கட்டடிச்சு இஃபான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுறாரு. சொல்லும்போது அது ஒரு பயங்கர டாக் ஆகுது, நிறைய நெகட்டிவிட்டி ஆகுது. பிரியாணி மேனுங்கிற ஒரு கான்செப்ட் சேஞ்சா அப்படியே தற்குறி மேன் அப்படின்னு மாறுது. அதுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தா இஃபான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் ஆயிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு, கிரிஞ்ச் பண்ணியிருக்காரு, இல்லைனா கிரிஞ்ச் மெட்டீரியல் வந்து அதுக்கு ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. கடைசியில் இஃபான் போட்டதுக்கப்புறம் ஒரு ரீச் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் தான். அது தற்குறி மேன் கடைசியில் வந்து பிரியாணி மேன் யாருமே சொல்கிறதில்ல, எல்லாருமே அந்த தற்குறி மேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த சண்டையிலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இந்த சண்டையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது தேவையில்லாத ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பிரியாணி மேன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இந்த சொசைட்டிக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. இவர் தப்பு பண்ண ஒரு ஆள் சரியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பார்க்குறாரு. இவர் பண்ண தப்பு இதுதான் சொல்லி டீட்டெயில்டாக 1.5 மணி நேரம் பேசுகிறாப்புல. நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் கொலை ஹிட் அண்ட் ரன் அதை வச்சு பேசுகிறாப்புல. இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முகத்தை காட்டுற ஒரு நபர், தன்னோட வளர்ந்து போயிட்டு இருக்க ஒரு நபர், அவர் அட்டாக் பண்ண முடியுது, அதனால் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ இந்த சொசைட்டிக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாரும் மறைஞ்சு தான் வந்துட்டு இருக்காங்க. இவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் அட்டாக் பண்ணுறது கடைசி என்ன இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் பண்ணுற அந்த ட்ரோல் கண்டென்ட் டைப் இருக்குல்ல, அவர் வாய்ஸ் மாதிரி நமக்கு வராமல் இருக்கலாம் நிறைய யூடியூபர்ஸ்க்கு. ஆனால் அவர் பண்ணுற அதே விஷயங்களை அதே கேமரா வச்சு க்ரீன் மேட் வச்சு எல்லாராலையும் பண்ண முடியும். அதான் உண்மை. ஆனால் ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னா இதுதான் நடக்கும். ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். ஸோ அது போக இன்னொரு விஷயம் இங்கிட்டு பேசணும்னா இர்ஃபான் அவர் பேசுகிறது இந்த தற்கூரிங்கிற பேர் இருக்குல்ல, அது எதோ டெம்ப்ளேட்டாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. என்ன தற்கூரி, யார் தற்கூரி, அது எப்படி தற்கூரி ஆகும்? தற்கூரியாக இருந்து ஒரு மனுஷன் இவனால் வளர்ந்து வந்துட முடியுமா? இந்த ஏஜை ரீச் பண்ணிருக்க முடியுமா? அவங்க சொன்ன மாதிரி தற்கூரியாக ஒருத்தன் வளர்ந்து வர்றான்னா அவன் செத்துருவான். எவன்கிட்ட மாட்டாத ஆள்கிட்ட மாட்டி செத்துருவான், ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான், இல்லை நம்ம முடியாத ஒரு இடத்துல போய் மாட்டி செத்துருவான், இல்லை சூசைட் பண்ணி செத்துருவான். தற்கூரினா அப்படி தான் இருப்பான். இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்த ஒரு நபர் நீங்கள் எப்படி தற்கூரின்னு சொல்கிறீங்க? அவர் தற்கொலைன்னு சொல்கிறப்போ நமக்கே லேட்டாக ட்ரிகர் ஆகுது. பொத்தாமதோ தற்கொலைன்னு சொல்லக்கூடாதுங்க யாரையுமே. அப்படி கிடையாது. அவர் சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கான பதில் தான் சொல்லணுமே தவிர ஒரு பொய்யான அடையாளம். ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து அடையாளப்படுத்திக்க தான் விருப்பப்படுறாங்க. இப்போ நீங்கள் பேசுகிற கூட உங்கள் பேரை சொல்கிறீங்க. ஏன் எத்தனை இன்டர்வியூ பார்த்துருப்பாங்க உங்களை, இருந்தாலும் உங்கள் பேரை சொல்கிறீங்க. வெளில போனால் என் பேர் தெரியணும், இதான் என் பேருன்னு. ஸோ அப்படி அடையாளப்படுத்துறது தான் இங்கே மோட்டோவே இருக்குது. ஏன்னா இப்போ சிம்பு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எஸ்டிஆர்னு அடையாளப்படுத்துறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளப்படுத்துறாங்க, அந்த அடையாளத்தை பரப்ப நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அதை நீங்கள் சிம்பிளாக தற்கொலை மேன் அப்படின்னு பேரை மாற்றுறதுங்கிறது அடையாளத்தை அழிக்கிற மாதிரி. அது அவங்களுக்கு சிம்பிளாக தெரியுது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப மோசமான இல்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஒரு சோசியல் தாட்டுக்கு. கண்டிப்பாக. ஓகே, அருணுதேனும் ஒரு யூடியூபர் அப்படிங்கும்போது அருணுதேனுக்கு தெரியும். ஒரு சின்ன யூடியூபராக இருக்கும்போது முதல்ல பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்பிக்கும் போது சரி, சிலர் பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம். பட் பிரியாணி மேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் அவர் வந்து ஃபீல்டில் இருக்கிறாருப்பா, அவரால் வளர முடியல, அதனால வந்து அவருக்கு பெரிய இஃபானை பார்த்து வந்து பொறாமை, ஈகோ, பணக்காரனாலே கெட்டவேங்கிற ஒரு பிற்போக்கான மைண்ட் செட்டு. அதனால தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு. இஃபானுக்கும் சரி, இல்லை பெரிய யூடியூபர்ஸுக்கும் சரி, இதெல்லாம் பண்ணுறது வந்து இதனால தான் அப்படிங்கிறப்பல இதை என்ன சொல்கிறீங்க? அது இயலாமை வெளிப்பாடாகவும் இருக்கலாங்க, ஆனால் முழுக்க இல்லை. ஏன்னா தன்னோட திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை தாண்டி சர்வேல்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே வாழ்ந்தாகணும். ஸோ ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நானுமே என்னோடய வீடியோஸ் இப்போ கம்மியாக தான் போயிட்டுருக்கு. என்ன ரீசன்னா, நான் அந்த பிரியாணி மேனோட மைண்ட் செட்லாம் தாண்டி வந்துட்டேன். என்னத்தை குறை சொல்லி, எதுக்கு குறை சொல்லி? எல்லாரும் தப்பு பண்ணுறான். தப்பு பண்ணுற எல்லாரும் நம்மளால் பேச முடியுதா? முடியல. அப்புறம் என்ன, நம்மளால் யாரை அடிக்க முடியுமோ அவங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு அது என்ன பொழப்பு? அப்படிங்கிறனால நான் அதை பேசுகிறதே கிடையாது. ஸோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இயலாமையின் வெளிப்பாடும் தாங்க இது. கண்டிப்பாக. பிரதர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்குமே இப்போ வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது அப்படிங்க. உங்கள் வீடியோஸ் நான் வந்து சின்ன அது என்ன சொல்ல, நான் காலேஜ் டயத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். குழந்தைன்னா அந்த குழந்தை இல்லை, எனக்கு சின்னதுன்னா நான் காலேஜ் டயத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் பேசுகிற ஸ்லாங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் வியூஸ் கம்மியாக போகுதுன்னொன்னே இந்த A2D, இப்போ அதுக்கடுத்து என்ட்ரானவர் வந்து A2D அப்படிங்கும்போது அவர் முதல்ல இந்த பிசி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாப்புல போடும்போது அவருக்கு ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் போகும். அந்த டயத்துலேருந்தே நான் A2D எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைனிங் பற்றி எல்லாம் பேசியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவருக்கு எப்போ வியூஸும் ஃபாலோவர்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஸ்கேமை வந்து ரிவீல் பண்ண போகிறேன், ஸோ இவரை வந்து நான் அட்டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் பாப்புலரில் நம்பர் 2 நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு யூடியூபருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் ஆயிருதா, ஸோ வந்து நம்ம யாரையாச்சும் அட்டாக் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு வியூஸ் வருது, அதனால் நம்ம வந்து ஒரு வீடியோ அட்டாக் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருமா யூடியூபர்ஸ்க்கு? அதுதாங்க இப்போ ட்ரெண்டு. அட்டாக் பண்ணால் தான் உங்களுக்கு வியூஸே வரும். சினிமா ரிவ்யூஸ் ஜென்டலாக, பொலைட்டாக, ரீசனபுளாக ரிவ்யூ பண்ணுற யாருக்கு வியூஸ் போகுது? அச்சு ஒரு படத்தை காலி பண்ணுறது, டேரக்டர் காலி பண்ணுறது, ஆக்டர்ஸை காலி பண்ணுறது, கேமராமேனை காலி பண்ணுறது, அப்படி பேசுறது தான் வியூஸ் போகுது, மில்லியனில் போகுது. ஸோ அதுதான் இப்போ வளர்றதுக்கு ஒரே வழியாக இருக்குது. அதில் நம்மள மாதிரி என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நபர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். விஷயத்தை நம்ம சொல்கிறோம், இதான் விஷயம்னு சொல்கிறோம். ரொம்ப ஹார்ட் அட்டாக் பண்ணுறது கிடையாது, அதுக்காக முழுக்க போய் சொல்கிறதும் கிடையாது. விஷயத்தை சொல்கிறோம், பொலைட்டாக சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, நீ இப்படி பேசு, ஃபன் பண்ணு, இவன் இப்போ எடுக்கலாம் சினிமா, எதுக்கு சினிமாவுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணு, அப்போ தான் நாங்கள் பார்ப்போங்கிற ஒரு ப்ரெஷருக்கு எல்லா யூடியூபர் தள்ளப்படுறாங்க. அது அவங்க தப்பு கிடையாது.
ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது ஓகே. இப்போ ஏ2டிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அப்படிங்கும்போது எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் என்ன மாதிரி பாதிக்கப்பட போகிறாரு அப்படிங்கிறது தெரியும். இஃபான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி பாதிக்கப்பட போகிறாருன்னு தெரியும். பிரியாணி மேனுங்கிறவருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து பேசும்போது நம்மளுக்கு கீழே 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யார் பாதிக்கப்பட போகிறார், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா யூடியூபர்ஸ்? காசு, வியூஸ், ட்ரெண்டிங், அதுதான் மோட்டோ. ஏன்னா 2 வீடியோமே ஆடு ஓடுது. நீங்கள் விஷயத்தை பரிமாறிக்கிறீங்க, இல்லை குறைகள் மாறி மாறி சொல்லிக்கிறீங்க, உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க, எமோஷனை வெளிப்படுத்துறீங்கன்னா நீங்கள் அதுதானே பண்ணணும். ஏன் ஆடு ஓடுது இடையில? ஏன் மானிட்டேஷன் ஆன் பண்ணுறீங்க? ஸோ ஏன் தமிழில் அழகாக பண்ணி வைக்கிறீங்க கிளிக் பண்ணுற மாதிரி? காசு நோக்கி தாங்க எல்லாமே. அதுக்கிடையில இதெல்லாம் கீழே உள்ள சின்ன சின்ன லேயர். ரெண்டாவது எவ்வளோ வியூஸ் போது எவ்வளோ காசு அக்கௌண்ட்டில் ஏறுதுங்கிறதா காசு நோக்கி தான் எல்லாம் இயங்குறாங்க. ஓகே. இப்போ என்ன தான் காசுன்னு நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து காசுக்காகத்தான் நாங்கள் வீடியோஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போயுமே பாதிக்கப்பட போகிறது என்ன அப்படின்னா 2 பெரிய ஜாம்பவான் இருந்தாங்கன்னா பாதிக்க போகிறது ஒரு சின்ன ஆள் தான். அந்த சின்ன ஆளால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவனை பார்க்குற ஆடியன்ஸும் கம்மி, அவனுக்கு வர்ற வியூவர்ஸும் கம்மி. அப்படிங்கும்போது பெரிய ஆளுக்கு 2 பேர் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் கடைசியில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் மாறிடுது அப்படின்னு நேற்று நெட்டில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பிரியாணி மேன் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் 2 ஜாம்பவான் சேரும்போது பிரியாணி மேன் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அது என்ன சொல்கிறீங்க? உண்மைதான், ஏறி மிதிச்சு போகிறது தான். அதான் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய சேனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாங்க. ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ வீடியோஸை பார்த்து இவங்க சொல்கிறது சரிதான், அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாலும் சரிதாங்க மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனலில் 100% ஃபாலோவர் இருக்கான ஒரு 5 to 2% தான் இவன் பேசுறது சரியா கரெக்டாக பேசுறானா, இல்லை மேனிபுலேட் பண்ணுறானா, இல்லை ஃபஸ்ட்டு சரியாக பேசிட்டு இப்போ அப்படியே மாறிட்டு வரானா, அஜெண்டா நமக்குள்ள பூத்த பார்க்குறானான்னு பார்க்குற பீப்புள் ரொம்ப கம்மி. சொல்கிறத அப்படியே நம்புற பீப்புள் தான் அதிகம். ஸோ அப்போ அவங்க சொல்கிறதான் நம்புவாங்க. இவன் தப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவனை தப்புன்னு தான் நினைப்பாங்க. ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம பேசுகிறது வந்து ஏ2டி. ஏ2டி அவர் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதிராக வந்து இங்கிலீஷில் ஃபாரினில் வந்து ஒரு யூடியூபர் வந்து பயங்கரமாக முன்னேறி வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக கட் அவுட்லாம் வச்சாங்க. நம்ம சென்னையிலே நிறையா கட் அவுட்லாம் வச்சு யூடியூப் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து ஒரு கட் அவுட் வைக்கும்போது சில சின்ன யூடியூபர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, 3 lakhs 4 lakhsன்னு இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்லிட்டாங்க கார்ப்பரேட் கையிலேருந்து வந்து நாங்கள் யூடியூப்பை காப்பாற்றிட்டோம், நாங்கள் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ்க்கான யூடியூப்பாக இப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் சில சோலோ கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு இல்லை, கார்ப்பரேட்டர்லேருந்து காப்பாற்றி ஒரு குரூப்பிசம் யூடியூப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இஃபான், ஏ2டி, அப்புறம் வந்து நம்ம ஜேகே, அப்புறம் ஒரு 4-5 யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் கேங்காக இருக்காங்க, அவங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இப்போ யூடியூப் இருக்குது. இது ஒன்றும் கார்ப்பரேட்லேருந்து காப்பாற்றி எங்ககிட்டலாம் கொடுக்கல, அவங்க வச்சிருக்காங்கிறாங்க. அது உண்மையா? அது என்னை பொறுத்தவரைக்கும் உண்மைதாங்க. ஆனால் அதை காரணமாக சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது. நீங்கள் பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுங்க, குவாலிட்டியாக கொடுங்க. அவங்க எடிட்டிங் பேட்டர்னு தப்பு இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்டிங்கில் வரணும்னா அந்த குவாலிட்டி கொடுத்து பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆகலாம்னு நீங்கள் பேசலாம். மற்றபடி நம்ம சரியாக ஒர்க் அவுட் பண்ணாமல் அவங்க கொடுக்குற அந்த கமர்ஷியல் ஷார்ப்பான கட்ஸ் எடிட்டிங்லாம் பிச்சு சரியாக பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலாம் சொல்லலாம். மற்றபடி கீழே இருந்துக்கிட்டு வளர முடியாமல் குறை சொல்கிறதுங்கிறது தேவையில்லாத பேச்சு தாங்க. வளர தான் ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ ஏ2டி அவர் என்ன இந்த டெய்லர் அக்கா இஷ்யூ, ஸோ அவர் அந்த டெய்லர் அக்கா இஷ்யூ பற்றி பேசும்போது என்னென்னா, அவங்க வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ஒரு பிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறாங்க. மேபி அவங்க ஃபீமேலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸ் ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதிகமாக வரும்போது அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஏ2டி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு அதை கட்டடிச்சு அப்படியே பார்த்தோம்னா பிரியாணி மேன் அதுக்கு ஒரு ஸ்கேம்னு போட்டிருந்தாப்புல. இந்த ஸ்கேமை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்க? அதாங்க, நான் இதுக்குள்ளே டீப்பாக நான் பெருசாக போகிறதில்ல. ஏன்னா என்ன அதான் சொல்லிட்டேன், ஆட் ஆன் பண்ணி வியூஸ் தான் பார்க்குறாங்க. அதுதான் மோட்டோ, காசு தான், அக்கௌண்ட் எவ்வளோ ஏறுதுங்கிறத பார்க்குறாங்க. மற்றபடி மக்களுக்கு நியாயத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்களால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சொசைட்டி அழிஞ்சு போகுதா அவங்களால? இல்லை. சொசைட்டி அழிக்கிறதுக்கு எவ்வளோ குரூப் இயங்கிட்டு இருக்குது, அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேயும் சரி அன்அஃபிஷியலாகவும் சரி எவ்வளோ இயங்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாமையா இருக்குது. நியூஸில் எவ்வளோ பார்க்குறோம், அதெல்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாமே. எது முடியுமோ, எது அப்ரோச்சபிளோ, எது அடித்தா ட்ரெண்டிங் ஆகுமோ, எதுக்குள்ளே ஹியூமர் இருக்கோ அதை தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இதை பற்றி நம்ம அவ்வளோ சிந்தனை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்கிறனா. ஏன்னா பேச முடிஞ்சதை தான் பேசுகிறாங்க, பேச முடியாத பேச மாட்டுறாங்க. ஸோ அப்போ அதிலே முடிஞ்சு போச்சு இல்லை, நம்ம அதுக்காக நேரம் வீணடிக்க தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். எஸ். சரி. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அப்போ உள்ளதோட இப்போ வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்கா? பயங்கரமாக. எதனாலாம் அஜெண்டா தாங்க. அஜெண்டா வச்சு தான் இயங்குறாங்க எல்லாருமே. அது நல்ல விஷயம் தாங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த அஜெண்டாவை நீங்கள் பூத்தக்கூடாதுல்ல. நீயும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுற, நானும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன், நானும் கண்டென்ட் கொடுக்குறேன், நீயும் கண்டென்ட் கொடுக்குற. நான் தப்பாக ஒன்று பேசுகிறேன்னா நீ என்னை பற்றி தான் பேசணும். நீ தப்பாக பேசுகிற, இது சரியில்லை அப்படின்னு என்னை பார்த்து என்னை ஸ்கேன் பண்ணி இவன் எந்த அஜெண்டாக்குள்ளே வரான், இந்த அஜெண்டாக்குள்ளே இருக்கனால அப்படி யோசிக்கிறாங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி கிடையாது. எல்லா அஜெண்டாக்குள்ளே இருக்க இப்போ எவ்வளோ அஜெண்டா இருக்குது, நியாயமான அஜெண்டான்னு சொல்கிற அந்த அஜெண்டாக்குள்ளே இருக்க யூடியூபர்ஸ் எல்லாருமே சரி வேலைகள்லாம் நம்ம காதுக்கு வந்துடும்ல. மோசமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டில் அவங்க அந்த அஜெண்டாக்குள்ளே இருக்கனால நாங்கள்லாம் சரி அப்படிங்கிற மோடில் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது இல்லை. ஸோ அஜெண்டா வச்சு தான் இயங்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது யூடியூப் கம்யூனிட்டியில்.
ஓகே, இந்த பிரச்சனை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பிரதர் நீங்கள்? அப்படிங்கும்போது இஃபான் இல்லை பிரியாணி மேன் இந்த சண்டைக்கு நடுவில் A2D வந்தது வந்து இஃபான் அனுப்பிவிட்டு தான் A2D வந்து இந்த சண்டைக்குள்ளே வந்தார் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது, அதை தான் அவர் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். மற்றபடி இர்ஃபான் ஏவியூர் அளவுக்குலாம் இர்ஃபான் சைடு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சிடென்ட் தான், அதுக்கான விளைவு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன தண்டனை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியல. கொலை, அது கொலை. நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் கார் ஓட்டலை அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் அவர் உண்மையாக கார் ஓட்டியிருந்தாருன்னா, அவர் தான் காரை டிரைவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ரெண்டாவது அவங்க ஒரு குழந்தைக்கு பாட்டி, எப்படியும் பெரியவங்களுக்கு புரிஞ்சிருங்க, அம்மா போயிட்டாங்க மாமியார் போயிட்டாங்கன்னு புரிஞ்சிடும். ஆனால் குழந்தை கேட்கும்ல, எங்கள் பாட்டின்னு கேட்கும். ஒரு 5 minutes 3 minutes உட்காந்துருக்கும், எங்கள் பாட்டின்னு ஏங்கும்ல, அதுக்கு புரியாதுல்ல. அந்த ஏக்கம் இவர் ஓட்டியிருந்தாருன்னா அதை அனுபவிப்பார் இவர் கண்டிப்பாக. ஓகே, இன்னொன்று என்னென்னா, காசு இருந்தால் நம்ம ஊரில் எதுனாலும் தப்பிச்சிடலாம்ப்பா. ஏன்னா இஃபான் மேட்டரில் மெயினாக சொன்னதே பிரியாணி மேன் சொன்னது என்னென்னா இதுதான், அவர்கிட்ட காசு இருக்குது, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, நிறையா பெரிய ஆட்களோட கனெக்ஷன்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஈஸியாக தப்பிச்சிடுறாரு அப்படிங்கிறது அப்படி தானே? ஆமாம், என்னன்னாங்க அவர் பக்கா கார்ப்பரேட் தான். இர்ஃபான் அப்படிங்கிறவர் ஒரு ப்ராடக்ட், பயங்கரமான ப்ராடக்ட். ஏன்னா அவர் ஏன் வந்து ஃபாரினில் போய் கார்லாம் சேல் பண்ணணும், ஏன் நெப்போலியன் சார் வீட்டுக்கு போய் வீடியோ பண்ணணும், ஏன் எதுக்கு? ஸோ அது ஒரு கார்பரேட் இயங்கிட்டு இருக்கு அவரை வச்சு. ஸோ அவருக்கு விருப்பமே இல்லாட்டியுமே அவர் இந்த வீடியோ போட்டு தான் ஆகணும். இந்த பாயிண்ட் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவரோட ரெப்புடேஷன் குறையுது. அங்கே ஒருத்தர் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான பதில் சொல்லி ஆகணும். அவர் விளைவுகள் இங்கே இருக்குது. எவ்வளோ பேர் வந்து இர்ஃபான் பற்றி பேசியிருக்காங்க, குட்டி சேனல்ஸ்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சின்ன இம்பாக்ட் கூட அவருக்கு உருவாக்கலை. ஸோ இவர் பேசுகிறாரு, வியூஸ் போகுது, இங்கே வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க நீ இப்படி பண்ணியாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கிறப்ப அவர் ரிப்ளை போட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்காரு. ஸோ கார்பரேட்குள்ளே போகிறது நல்ல விஷயம் தான், எல்லாமே கிடச்சிரும், காசெல்லாம் கிடச்சிரும், வாழ்க்கை அப்படி போயிடும். ஆனால் நீங்கள் விரும்பாட்டியும் அந்த செயலை செஞ்சு தான் ஆகணும், எவ்வளோ மோசமான செயலாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது வந்து என்னென்னா, இஃபான் வந்து திருப்பி பிரியாணி மேனுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தாரு, ஜெண்டர் ரிவல்ங்கிறது ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மீம்ஸில் அதை அடித்து தூக்கியிருந்தாங்க. என்னடா இது அழகான விஷயம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ இந்த விஷயங்கள், இந்த ஜெண்டர் ரிவல்னால எவ்வளவோ வந்து குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் அந்த தற்கொலைங்கிற வார்த்தை அவருக்கு பொருத்தமாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. என்ன பேசுகிறேன்னு புரியல பாருங்க. ஈவன் எடிட்டிங்களோட அதை கட் பண்ணி தூக்கிருக்கலாம். நம்ம பேசுறது தவறாக இருக்குது, தப்பாக கன்வே ஆகுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்குல்ல, அதுலேயே அது தெரியுது. கைண்ட் ஆஃப் குட்டியாக கொஞ்சம் தற்குறித்தனம் அவருக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, டோட்டலாக A2D, இஃபான், பிரியாணி மேன் இந்த சண்டையை ஒரு யூடியூபராக நீங்கள் எப்படி அணுகுறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஹையரார்கி படி என்ன நடக்குதுன்னே புரியாமல் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு, ஃபினான்ஷியல் ஹையரார்கி தானே இப்போ பேசிக்காக இருக்குது சொசைட்டியில். ஸோ அதுக்குள்ளே அரசியல் இருக்குது, லெஃப்ட் விங் ரைட் விங் இருக்குது, ஐடியாலஜி நிறையா இருக்குது, மக்கள் இருக்காங்க, அவங்கள மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஸோ லேயர் எங்கேயோ இருக்குது. நீ அதை நோக்கி வளர்ந்து போகிறதுக்கான வழியை பார்க்காம உனக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இது. அது எப்போ இவங்களுக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. புரிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஐடியாலஜிக்குள்ளே அஜெண்டாக்குள்ளே மழுங்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பேக் டு இந்த டாபிக், ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இஃபான், அப்புறம் A2D, பிரியாணி மேன் வந்து நம்ம இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் பேசுகிறோம். இஃபான் அண்ட் A2D, அப்புறம் இவங்க கேங்குன்னு ஒன்று இருக்காங்கல்ல, இந்த ஹோமிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்லவங்களாக இவங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லா வீடியோஸ்லையும் நாங்கள் வந்து பேசுகிற கருத்து நல்ல கருத்து தான், நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்களா? நான் சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன், தன்னை நல்லவனு போர்ட்ரேட் பண்ணுற இன்க்ளூடிங் மீ. நல்லவனு போர்ட்ரேட் எப்போ எவன் பண்ணுறானோ அவன் எல்லாரும் மிக ஆபத்தான ஒரு நபர். ஏன்னா நல்லவன் தன்னை நல்லவனு போர்ட்ரேட் பண்ணிக்க தேவையே இல்லை, அது தானே அப்படி தான் பரவும். ஸோ ஆபத்தான விஷயம் அது. பிரியாணி மேன் கெட்டவன் ஆனார். கெட்டவங்களா எனக்கு கெட்டவங்களான்னு தெரியலங்க. எனக்கு அந்த வீடியோ பார்க்குற வீடியோ அவர் கான்டாக்ட் நம்பர் கிடைக்காத அவரை பேசலாமான்னு தோணுது. ஈவன் அவர் என்னையும் ட்ரோல் பண்ணியிருக்காரு. மீன்ஸ் அந்த விஷயம் அப்படி ஒன்று இல்லை. என்னோட பயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட பயோவில் அவர் மாற்றி ஒரு விஷயத்தை மாற்றி என்னை ட்ரோல் பண்ணியிருந்தாரு. எனக்கு கோமா தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் அவர் அழுகிற வீடியோ, அவர் வருத்தப்படுற வீடியோ பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எப்படியாவது இன்னைக்குள்ளே மீட் பண்ணணும், நாளைக்கு மீட் பண்ணி அவரை பார்த்துடணும். மீன்ஸ் அவர் தூங்குறாரோ என்ன பண்ணுறாரோ டயர்டில் இருக்காரோ என்னமோ ஒரு விஷயம், ஆனால் அவரை பார்த்துடணும்னு எனக்கு தோணுது. நம்ம அப்படி தாங்க எண்டாவதுலேயே கஷ்டப்படுறாங்க, நம்ம போய் நிற்கணும், அதான் நம்ம குணம். ஓகே, இப்போ வந்து பிரியாணி மேன் வந்து டோட்டலாக, ஏன்னா மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் சொல்கிறேன், மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு பிரியாணி மேன் கெட்டவராக தெரியறதுக்கும், இப்போ மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு வந்து இஃபான் இல்லைனா வந்து A2D அவங்க வந்து ஒரு நல்லவங்களாக தெரியறதுக்கும் காரணம் என்ன நெட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த எமோஷனல் கண்டென்ட்டோட சேர்த்து பேசுகிறாங்க. ஒரு கண்டென்ட் பேசும்போது அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் மக்கள் இருக்காங்க, சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு எமோஷனல் கண்டென்ட்டோட சேர்த்து பேசுகிறாங்க. பட் வந்து பிரியாணி மேனுக்கு அப்படி பேச தெரில, படப்படன்னு பேசுகிறான், அதனால அடி வாங்கிடுறான் எல்லார்ட்டையும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையுமே நேற்று சோசியல் மீடியாவில் ட்விட்டர்லலாம் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மைதானா? உண்மைதாங்க. மக்களை ஈஸியாக எமோஷனலாக ஏமாற்றிடலாங்க. எதுக்கு இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண போகிறப்ப டக்குன்னு உடம்பு இல்லைன்ட்டு அரசியல் அதெல்லாம் படுக்கிறாங்க. ஸோ அது எஸ்கேப் மெத்தட்னாலுமே ஒரு பாயிண்ட் ஓகே உடம்பு இல்லைங்கிற ஏமாறுற மக்களும் இருக்க தானே செய்கிறாங்க. ஸோ எமோஷனலாக பேச தெரிஞ்ச நபர்கள் தான் இப்போ ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏமாற்றி பேச தெரிஞ்ச நபர்கள் தான் இப்போ ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவர் நம்ம பிரியாணி மேன் வீக்கு தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.